வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கடைக்கு போகிறோம். நம்ம வீட்டுக்கு கட்டில், மெத்தை, சேர் இதெல்லாம் வாங்க போகிறோம். வாங்கினோன்னா என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வேனில் அதை அனுப்பி வைக்கிறோம்பாங்க. சரின்ட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வேனில் அவங்க அனுப்பி வைக்கிறப்ப அந்த வேனை பாதியில் ஒருத்தன் வழிமறிச்சு, இல்லை இந்த மெத்தை கட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், இதுக்கு உரிய விலையை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதை அவனோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அதை நீங்கள் கரெக்டுன்னு சொல்லுவீங்களா, தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்புன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அதே இது அந்த பண்ணுற வேலையை ஒரு அம்பானியோட பையன் பண்ணியிருந்தானா, அதை தாங்க பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தோன்னா, அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானி அவர் துவாரகாவுக்கு ஒரு பாத யாத்திரை போகிறாருங்க. பாத யாத்திரை போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு ஒரு பிராய்லர் கோழி அது விற்கிறதுக்காக அது அந்த வேன் வந்திருக்குது. அது எங்கேயாவது ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, ஆர்டரை கொண்டு போய் கொடுக்குறக்காக போகிறாங்க. இவர் உடனே அதை போய் தடுக்கிறார். தடுத்துட்டு தன்னை ஒரு வள்ளலார் மாதிரி காட்டிக்கணுன்ட்டு ஒரு வீடியோ பதிவோடய எல்லா வேலையும் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு, இந்த கோழிகளையெல்லாம் நீங்கள் கொல்ல அனுமதிக்க மாட்டேன், கொடூரமாக கொள்கிறீர்கள், அதனால் நான் இந்த கோழியை ஃபுல்லாக நானே விலைக்கு வாங்கி அதை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படி சொல்லி ஒரு 250 கோழின்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் ஒரு 1,00,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை அவர் அப்படியே எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு எடுத்து கொண்டு போயிடுறாரு. ஏன்னா இதை நிறையா பேர் ஊடகங்கள், பத்திரிகைகள்லாம் ஏதோ ஒரு வள்ளலார் மாதிரி அது கோழிகளை காப்பாற்றிட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறார். சட்டப்படி பார்த்திங்கன்னா இது அவரை கைது செஞ்சுருக்கணும். அதுக்காக தான் நான் அந்த முன்னாடி அந்த உதாரணத்தை சொன்னேன். அது ஒரு வியாபாரத்துக்காக ஒரு இடத்துக்கு அதை கொண்டு போகிறாங்க, விற்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க, ஒரு ஆர்டரின் பேரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அதை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் கொடுத்துட்டு ஏன் கொண்டு வரல அப்படின்னா, இல்லைங்க ஆனந்த் அம்பானி தடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா, நீ எதுக்காக கொடுத்தேன்னு தானே கேட்பாங்க இல்லையா? அப்போ ஆனந்த் அம்பானி மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்படி ஒரு வியாபாரத்துக்காக போகிறத வழிமறிச்சு அவர் அதை விலை பேசி வாங்கிட்டு போகிறாருங்கிறது. ஆனால் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, ஏன்டா இந்த ஆனந்த் அம்பானி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, அவங்க ஒரு ஜியோ இருக்கு இல்லையா, அவங்களோட ஜியோ பிஎஸ்என்எல் கூட ஒரு ஒப்பந்தம் போகிறாங்க. எப்போ, 2014 மே மாதம். 2014 மே மாதம்னாலே உங்களுக்கு புரியும், அப்போ தான் நம்ம மோடி ஐயா ஆட்சிக்கு வர்ற டைம். என்ன ஒப்பந்தம் போகிறாங்கன்னா, பிஎஸ்என்எல் கிட்ட நிறையா உள்கட்டமைப்புகள்லாம் இருக்குது. உள்கட்டமைப்புனா இந்த டவர் சார்ந்த நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா பிஎஸ்என்எல்கிட்ட தான் இருக்குது, ஜியோட்ட கிடையாது. அப்போ ஜியோ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களோட உள்கட்டமைப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறோம், ஆனால் அதுக்கு மாதம் மாதம் இதுக்கான ஒரு கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டால் மாத வாடகை மாதிரி அவங்க கரெக்டாக கொடுக்கணும். இப்போ ஜியோவில் நம்ம பணம் கட்டுறோம், பணம் கட்டி அந்த கனெக்ஷன் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் மாதம் கட்டினா தான் கனெக்ஷன் நீட்டிச்சு போவாங்க. இப்போ நம்ம கட்டாமல் விட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்க. இங்கே என்ன ஆச்சுன்னா, 2014 மே மாதத்துலேருந்து இப்போ 2024 மார்ச் வரைக்கும் அந்த சிஏஜிங்கிறது ஒரு ஆடிட்டிங், அது ஆடிட்டிங் பண்ணி தான் அப்பப்போ கவர்மெண்ட்டோட பணத்தை எப்படி செலவழிச்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அந்த அமைப்பு கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்க, 2014 வருஷத்துலேருந்து 2024 வரைக்கும் பிஎஸ்என்எலுக்கு கட்ட வேண்டிய தொகையை ஜியோ கட்டவே இல்லை. இதனால் அரசாங்கத்துக்கு 1757 சம்திங் கோடி நஷ்டமாயிருக்குது அப்படிங்கிறாங்க. 1757 கோடி அந்த அளவுக்கு நஷ்டமாயிருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒப்பந்தம் அதில் என்ன இருக்குது, அந்த கனெக்ஷன் வாங்குறதுக்கே பிஎஸ்என்எலுக்காகட்டும் ஜியோவாகட்டும் அதுக்கே ஒரு தொகையை கட்ட வேணும், அந்த கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு. அது எப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பங்கிட்டு கொடுக்குறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் ஜியோ அவங்களோட பங்களிப்பை கொடுக்கல. அதனால் அதையும் சேர்த்து பிஎஸ்என்எல்லே கட்டியிருக்கிறானுங்க. அந்த கணக்குலேயே ஒரு தொகை விடுபடுது. இன்னொன்று பார்த்தோன்னா, நான் கட்டணம் கட்டுறதுக்கு உனக்கு 1000 ரூபா போடுறேன்னு சொன்னேன், நான் 1000 ரூபாலாம் கட்ட முடியாங்க, ஒரு 200 ரூபா கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி குறைச்சி கட்டுறது. இந்த மாதிரியும் கட்டிட்டு வந்துடுவாங்க. இப்படி பார்த்தோன்னா அடுத்து ஒரு 30 கோடி, அடுத்து ஒரு 20 கோடின்ட்டு இப்படி எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் பிஎஸ்என்எலுக்கு மங்காம் போட்டிருக்காரு நம்ம முகேஷ் அம்பானி. ஏன்னா அந்த முகேஷ் அம்பானியோட பையன்தான் இங்கே ஏதோ வள்ளலார் மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பில் சீன் போட்டிருக்காரு. எப்படின்னா சிஏஜி அறிக்கை நேற்றுக்கு வருதுன்னா, இன்றைக்கி இதை பண்ணுறானுங்க, இந்த வீடியோ பண்ணுறானுங்க. அங்கே 1757 கோடியை மொங்காம் போட்டுட்டு
ஒரு ரூ. 1,00,000 வந்துட்டு ஒரு கோழிகளை வந்து விலைக்கு வாங்கிட்டு அதை வந்துட்டு ஒரு வள்ளலார் மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை ஒரு செய்தியாக்குறாங்க. நம்ம பேச வேண்டியது இந்த ரூ. 1,757 கோடி எப்புட்றா உனக்கு வந்துட்டு பிஎஸ்என்எல் வந்துட்டு ஏற்றுக்கிட்டுச்சு, இவ்வளோ 10 வருஷமாக எப்புட்றா அவன்கிட்ட வந்து வசூலிக்காமல் விட்டாங்கன்ட்டு நம்ம ஜியோவையும் சட்டையை பிடிச்சி கேட்கணும், பிஎஸ்என்எல்லையும் வந்து நம்ம சட்டையை பிடிச்சோம். பிஎஸ்என்எல்லாம் யார்? நம்ம தலைவரை தான் கேட்கணும். எப்படி அதை வந்து ஒத்துக்கிட்டீங்க? எங்கள்கிட்ட வந்துட்டு நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு வரியை வந்து கட்டாமல் விடுவாங்களா? நம்ம டோல் கட்டலைன்னா விடுவாங்களா? நம்ம ஏதாவது வந்துட்டு நம்மளே பிஎஸ்என்எலுக்கு வந்துட்டு கனெக்ஷன் எடுத்து அதுக்கு வந்து 1 மாதம் கட்டலைன்னா வந்துட்டு மாற்றி மாற்றி கால் பண்ணி மெசேஜ் அனுப்பி நம்மகிட்ட வந்து வசூலிச்சிட மாட்டாங்களாட்ட, கனெக்ஷன் கட் பண்ணிட மாட்டாங்க. அப்போ அம்பானிக்கு ஒரு கதை, நமக்கு மக்களுக்குனா ஒரு கதை. இதை தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்லியிருக்கோம். இது வந்து கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு அப்படின்ட்டு. இதில் வந்து அவர் பையன் வேற ரொம்ப வல்லன்மா. பாருங்கள், அந்த அதே ஆனந்த் அம்பானிக்கு கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவழிக்கிறவங்க, ஆனால் நம்ம வந்து ஒழுங்காக கட்ட வேண்டிய தொகை கட்ட மாட்டாங்களாம். இதெல்லாம் வந்து துட்டு கொழுப்புன்னு தாங்க நம்ம சொல்லணும். இதை வந்து நம்ம பாராட்டக்கூடாது. இது எந்த கேள்வி இருக்குமோ இதைத்தான் நம்ம வந்து கடுமையாக விவாதம் பண்ணணும். பொதுமக்கள் வந்துட்டு இதைத்தான் விவாதம் பண்ணணும். எப்படி நீங்கள் வந்துட்டு இது முகேஷ் அம்பானிக்கும் பையன் ஆனந்த் அம்பானிக்கும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழியை வாங்கிட்டு போகிறாங்களே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ தான் போன மார்ச் மாதம் தான் வந்துட்டு மோடி வந்துட்டு ஒரு வனவிலங்குகள் காப்பகம்ட்டு அவங்க அம்பானி தொடங்கியிருக்கிறாரு. அதை வந்துட்டு அம்பானி பையன் பேரில் தான் தொடங்கியிருக்காங்க. அதை கூட இப்போ தான் ஒரு மோடி தான் வந்து திறப்பு விழாலாம் பண்ணிட்டு அது ஃபோட்டோ வீடியோலாம் போட்டிருந்தார். சிங்கத்துக்கு முன்னாடி நின்று, புலிக்கு முன்னாடி நின்று. அது மட்டும் இந்த கோழியெல்லாம் என்ன கொண்டு போவாங்க? எங்கே கொண்டு போவாங்க? அங்கே போய் முதலைக்கு போடுவாங்க அல்லது புலி சிங்கத்துக்கு போடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம முன்னாடி என்னத்து ஏதோ வள்ளலார் மாதிரி வேஷம் போடுறாங்க. இதெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சவங்க வியாபாரிகள் வந்துட்டு இதுக்கு எதிராக குரல் கொடுங்கள். ஏன்டா இப்போ வந்துட்டு ஒரு அவங்க வந்து முதல்ல வந்து மாட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சிங்கிற மாதிரி மாடுகளை ஃபுல்லாக வந்து அடிமாட்டுக்கு பாலெல்லாம் வழிமடித்து அதை வந்து பிடிக்கிறது அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம கோழி வரைக்கும் வந்துட்டாங்க. அடுத்து முட்டையும் பிடிப்பாங்க. முட்டை வியாபாரிகளே நீங்களும் உஷாராக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து கோழி இங்கே என்ன ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றதுனாலே வந்து தவறு. நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடூரமான மனம் பிடிச்சவங்க, அவங்க வந்து கொலைபாதகர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. என்றைக்காவது கீரைக்கட்டு கொண்டு வராங்களே, அதை பிடிச்சிட்டு கீரைக்கட்டை வாங்கி நான் கொண்டு போய் வயக்காட்டில் திரும்ப நடப்போகிறேன் பாரு, கீரையெல்லாம் வந்து வாடி போயிருக்கேன். ஏன்டா நம்ம வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு தான் சொன்னார். இவங்க வந்துட்டு என்னடான்னா அந்த கரெக்டாக அந்த நான்வெஜ்ஜை குறி வச்சு வந்து அது ஒரு அரசியலாக பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. இவ்வளோ நாள் அரசியல்வாதிகள் பண்ணதை வந்து இப்போ தொழிலதிபரோட மகனே வந்து பண்ண ஆரம்பிச்சான். இதுக்கெல்லாம் அனுமதிக்காதீங்க. வியாபாரிகள் சங்கம் வந்து இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுங்க. இந்த மாதிரி வியாபாரிகளை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் தொழிலுக்கு வந்து நீங்கள் வந்து நேர்மையாக நடக்க பாருங்கள் முதல்ல. அதை விட்டுட்டு வந்து நேர்மையாக தொழில் பண்ணுறவங்களை வந்து குறுக்க வராதீங்கடா அம்பானி பயல்களா அப்படின்ட்டு சத்தம் போடுங்க. நன்றி, வணக்கம்.